இந்தியாவில் பெரும்பாலான ஊழியர்கள் ஓய்வுகால சேமிப்பிற்காக இபிஎஃப் கணக்கை வைத்திருக்கின்றனர். ஆனால் இந்த கணக்கு சேமிப்பு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு பல மறைமுக நன்மைகளையும் வழங்குகிறது. அதில் பெரும்பாலானோருக்கு தெரியாத முக்கிய சலுகை இபிஎஃப்ஓ வழங்கும் இலவச உயிர் காப்பீடு. பிஎஃப் கணக்குள்ள ஒவ்வொரு ஊழியருக்கும் ரூபாய் 7 லட்சம் வரை லைஃப் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு என்று சொல்லப்படும் இடிஎல்ஐ, அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலம் தானாகவே வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்கது, இந்த காப்பீட்டுக்கான ஊழியர்கள் எந்தவித பிரீமியமும் அல்லது கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. பிஎஃப் கணக்கு இருப்பதே இந்த பாதுகாப்பு கிடைக்கும் அடிப்படை தகுதி. இடிஎல்ஐ திட்டம் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் ஆகியவற்றுடன் இணைந்த மூன்றாவது முக்கிய நன்மையாக கருதப்படுகிறது. இதற்கு எந்த தனிப்பட்ட பதிவு, படிவம் அல்லது விண்ணப்பமும் தேவையில்லை. ஊழியரின் சம்பளத்தின் 0.5% அளவை நிறுவனம் இடிஎல்ஐ நிதிக்கு செலுத்தும். இது ஊழியரின் ஊதியத்தில் இருந்து பிடிக்கப்படுவதில்லை. இந்த காப்பீடு ஊழியர் பணியில் இருக்கும் காலத்தில் உயிரிழந்தால் மட்டுமே செயல்படும். வேலை நேர விபத்து நடந்தாலும், வீட்டில் இருந்தபோதோ அல்லது விடுமுறையின் போதோ நிகழ்ந்தாலும் இறந்தவரின் குடும்பத்தினர் அல்லது நாமினிக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும். இடிஎல்ஐயின் கீழ் குறைந்தபட்சம் 2.5 லட்சமும் அதிகபட்சம் 7 லட்சமும் வழங்கப்படும். இது ஊழியரின் கடைசி 12 மாத ஊதியம் மற்றும் பிஎஃப் இருப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். அரசு ஊழியர்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றான இந்த இடிஎல்ஐ சலுகை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் குறைவாக உள்ளது. எனவே பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் நாமினி விவரங்களை புதுப்பித்து வைத்திருப்பது மிக அவசியம். குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்காக இபிஎஃப்ஓ வழங்கும் இந்த இலவச காப்பீடு முக்கிய பங்காற்றுவதால் பெரிய உதவியாக இருக்கும்.